அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நீங்கள் வாக்கியங்கள் மேல் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் வாக்கியங்கள் மூலமாக மகான்களை அறியக்கூடிய எளிய வாய்ப்புகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தையே கடவுளாக இருந்தது. இப்படிதான் பைபிள் துவங்கும். இப்போ அவையை யார் பார்த்தா, வள்ளுவரை யார் பார்த்தா, அவங்களுடைய வாக்கியங்கள் தான் அவங்களுக்கு அவ்வளவு பெரிய மரியாதையை கொடுத்தது. கற்பனையாக அந்த உருவங்களை நம்ம வரைஞ்சி இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஜீசஸ் ஒரு கிணத்துல தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்க ஒரு பெண்ணுக்கிட்ட போய் எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னு கையேந்தி நிற்கிறாரு. அப்போ மேலும் ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்னுடைய தாகத்துக்கு நீ தண்ணீர் கொடுத்தாயானால் என்றைக்கும் வத்தாத ஒரு ஜீவ நீரை உனக்கு நான் அளிப்பேன்றார். அந்த அம்மா என்ன கையில் வாளியும் இல்லை, கயரும் இல்லை, நம்மக்கிட்ட வந்து தண்ணிக்கு நிற்கிறான். ஆனால் என்றைக்கும் வற்றாத ஒரு ஜீவ நீரை நமக்கு தருவேன்னு சொல்கிறானே, இவன் யார்? அந்த வாக்கியத்தை பிடிச்சி தான் அந்த அம்மா அவர் யாருன்னு கண்டுபிடிச்சி உடனடியாக வாளியை கீழே போட்டுட்டு ஊருக்குள்ளே ஓடி போய் ஒரு மகான் வந்திருக்கிறாரு அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இப்போ நம்ம வள்ளல் பெருமான அவங்களுடைய அண்ணன் மனைவி, அதாவது அண்ணியார் எப்படி கண்டுபிடிச்சாங்க? அந்த வேண்டும் வேண்டும் அப்படின்னு அவர் ஸ்கூலில் பாடின பாடல், அந்த வாக்கியங்களை வச்சு தான் இவன் விசேஷமான குழந்தைன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஆக நீங்கள் வாக்கியங்களில் கவனம் செலுத்துவீர்களாக. ஆத்ம நமஸ்காரம்.